தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2019 மேஷ ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை இப்ப பார்க்கலாம். இந்த விகாரி ஆண்டு புரட்டாசி மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு எதுவும் உண்டாகாது. அவசரமாக முடிக்க வேண்டிய காரியங்களையும் தொடர் வேலைகளுக்கு இடையே செய்து முடித்து வெற்றியடையும் காலகட்டம். உடற்பயிற்சி செய்வதில் அக்கறை அவசியம். அக்கம் பக்கத்தில் பெருமையுடன் நீங்கள் பேசப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு பயன்படும்படியான பொது தொண்டுகளில் தொடர்ந்து ஈடுபடுவீர்கள். தான தர்மங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிலருக்கு புதிய நிலம் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். செய்தொழிலில் எடுத்த வேலைகள் அனைத்தும் சிறப்பாய் முடிவடையும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் நல்ல பெயரும் எடுப்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு சுலபமாக பெறுவீர்கள். திறமைகளை கொண்டு புதிய சாதனைகளை படைக்கும் காலகட்டம். செயல்களின் நியாயத்தையும் கடைபிடிப்பீர்கள். நேர்மறையாக சிந்தித்து காரியமாற்றும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளது. ஐப்பசி மாதம் முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் எதிரிகளை வாக்கு சாதுரியத்தால் நயமாக பேசி வென்றிடும் காலம். முகத்தில் புதுப்பொலிவு உண்டாகும். உங்கள் நடையில் மிடுக்கும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் சிறப்பான அபிவிருத்தியையும் பெறும் காலகட்டம் இது. புதிய முன்னேற்ற பாதையில் பயன்பட தொடங்குவீர்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆமை வேகத்தில் நடந்த செயல்கள் அனைத்தும் தற்போது முயல் வேகத்தில் நடக்க தொடங்கும். பழைய கடன்களை முழுவதுமாக திருப்பி அடைத்துவீர்கள். குடும்பத்தில் அனைத்தும் நிறைந்து குறைவொன்றும் இல்லாமல் மகிழ்ச்சி நிலவும். எதிரிகளும் போட்டியாளர்களும் மறைந்து விடுவார்கள். செய்தொழிலை வேறு ஊர்களுக்கு சென்று விரிவுபடுத்துவீர்கள். அன்னையின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழியில் பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோருடன் இணக்கமாக வாழும் காலகட்டமாக இது அமைகிறது என்றால் அது மிகையல்ல. உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். உன்னதமான பதவிகளையும் பெறுவர். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தற்போது அடங்கி விடுவர். வருமானம் பல மடங்கு உயரும். இதனால் குடும்பத்தின் தேவைகளை சுலபமாக உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அலுவலகத்தில் சில முக்கிய அதிகாரிகள் உங்களுக்கு கருணை காட்டுவார்கள். சிலர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். திறமைகளை வளர்த்துக் கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக முடியும் காலகட்டம். கூட்டாளிகள் நட்புடன் பழகுவார்கள். அவர்களுடனான பழைய பிணக்குகள் மறந்துவிடவும் அரசு வகையில் சிரமங்கள் எதுவும் வராது. விவசாயிகளுக்கு புதிய குத்தகைகள் கிடைக்கும். விளைச்சலில் அபிவிருத்தியை காண்பீர்கள். உற்சாகமாக பணியாற்றும் காலகட்டம். கரும்பு பயிர் செய்பவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டலாம். பழைய கடன்களில் இருந்து விடுபடுவீர்கள். எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இந்த விகாரி ஆண்டில் சில எதிர்ப்புகள் தோன்றினாலும் கௌரவத்திற்கு அதனால் பிரச்சனை ஏதும் ஏற்படாது. எவரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொண்டர்களிடம் உங்கள் பேச்சுக்கு வரவேற்பு இருக்கும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கலைத்துறையினர் உற்சாகமான நிலையுடன் பணியாற்றுவீர்கள். பழைய ஒப்பந்தங்களை நன்றாக முடித்து கொடுத்துவிட்டு புதிய ஒப்பந்தங்களை பெறும் காலகட்டம். கை நழுவி போன வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளில் கவனத்துடன் ஈடுபடவும். பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும். குடும்ப உறவினர்களிடம் உறவு நல்ல முறையில் இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு ஆத்ம பலம் பெறுங்கள். மாணவ மாணவியர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். விரும்பிய பாடங்களின் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணும் காலகட்டம் இது. நண்பர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அவைகளால் பெரிய பாதிப்புகள் ஏதும் உண்டாகாது. பரிகாரம்: ஜெய ஜெய துர்கா என்று ஜபித்து துர்கா தேவியை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இதுவரை மேஷராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை கேட்டிருப்பீங்க. இந்த தகவலை மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோல ரிஷபராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம்.